ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி ராமநவமி. ராமநவமி வாழ்த்துக்கள், நமஸ்காரம். இன்றைக்கி ஒரு தெரியாத கதை. மகாபாரதத்தில் பரவல கதைகள்லாம் நிறையா படிச்சிருக்கோம், சின்ன சின்ன கதைகளாக, துணை கதைகள்லாம் கூட. எனக்கு ஒரு திமிரு இருந்தது. எங்கள் அப்பா கிட்டக்க நான் ராமாயணம் மகாபாரதம்லாம் முழுக்க படிச்சுட்டேன், முழுக்க கதைகள்லாம் சொல்லிட்டேன்னு ஒரு திமிரு இருந்தது. அதை கடைசியாக எங்கள் அப்பா என்ன ஒரு அடி அடித்தார். எனக்கு தெரியாத கதைகள் நிறையா சொல்லிட்டு போனார். அதை இந்த வயசுக்கு ஞாபகம் வச்சுன்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது உங்களுக்குமே கேள்விப்படாத கதையாக இருக்கும். அந்த கதைக்குள்ளே போகலாமா? மகாபாரத யுத்தம் 18 நாள் முடிஞ்சுடுத்து. 2 பக்கமும் பயங்கர இழப்பு. நிறையா பேர் செத்து போயிட்டான். பிரதர் எல்லாருமே செத்து போயிட்டா. பாண்டவா சைடில் 5 பிரதர்ஸை தவிர்த்து பாக்கி எல்லாரும் போயாச்சு. ஈவன் பாண்டவ புத்திரர்கள் கூட அஸ்வத்தாமன் அம்பை போட்டு கொன்னுடான் நடுராத்திரியில். அப்புறம் என்ன பண்ணான், அந்த குலத்தையே பூண்டோட அழிப்பின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை விட்டான் உத்தரை மேல். அபிமன்யு பொண்டாட்டி, அவள் மாசமாக இருந்தாள். அந்த குழந்தையும் கருவிலேயே இறந்துடுது. கிருஷ்ணர் தான் அதுக்கு உசுர் கொடுத்தார். இந்த பக்கம் கௌரவ சைடில் எல்லாரும் போயாச்சு. அத்தனை பிரதேசம் போயிட்டான். கடைசியாக செத்தது துரியோதனன். அதுக்கு முன்னாடி துச்சாதனன். 2 பேரையும் பீமன் கொண்டுட்டான். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஃபைன். இப்போ அவள்லாம் ஊருக்கு வரா. யார்? பாண்டவா 5 பேரும் கிருஷ்ணரோட அஸ்தினாபுரம் வரா. எங்கேருந்து? குருக்ஷேத்ராலேருந்து வர்றபோது வந்தால், ஜெயிச்சுட்டு வந்தால் எல்லாரும் அமக்கலமாக கொண்டாட வேண்டாமா? செலிப்ரேஷன் வேண்டாமா? ஒன்றும் இல்லை, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. ஏன்னா 90% லேடிஸ் விடவாயாச்சு. இந்த பக்கமோ அந்த பக்கமோ 90% லேடிஸ் விடவாயாச்சு. அங்கே இருக்கிற அத்தனை குழந்தைகளும் தகப்பன் இல்லாத குழந்தைகள் ஆகிடுது. உசுரோடு இருக்கிற கொஞ்சம் ஆம்பளைகளும் கையில்லையோ காலில்லையோ அவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் சண்டையில், பாக்கி எல்லாரும் செத்து போயாச்சு. தர்மன் யோசிச்சுட்டே வரான், ஏன்டா இதுக்காக நான் துரியோதனை கொல்ல சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ராஜ்யம் எனக்கு இருக்குடா அப்படின்னு வரான். எனிவே வந்தாச்சு. ராஜ்யாபிஷேகம் நடக்கணும். யுதிஷ்டிருக்கு ராஜ்யாபிஷேகம் ஆறுது. அப்போ இந்த துரியோதனனும் துச்சாதனனும் இறந்த சோகம் இன்னும் தீரலை. இருந்தாலும் தம் தம்பி பிள்ளைகள் இப்போ ராஜ்ய பரிபாலனை பண்ண போகிறா. அதுக்காக அந்த மகுடம் சூட்டின அப்புறம் திருதராஷ்டிரன் சொல்கிறான், நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எங்கிட்ட வாங்கோ அப்படிங்கிறான். ஸோ எல்லாரும் போகிறா. முதல்ல தர்மர் போகிறார். தர்மர் போய் நமஸ்காரம் பண்ணுறார். பெரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அடுத்தது அர்ஜுனன், அடுத்தது நகுலன், அடுத்தது சகாதேவன். திருதராஷ்டிரன் கேட்குறான், ஹே என்னோட அபிமானம் பீமன் எங்கே அப்படின்னு கேட்குறான். ஸோ பீமன் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறான். அவன் போகிற டயத்தில் கிருஷ்ணர் இந்த பீமனோட கையை பிடிச்சுட்டார். கையை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நெல் அப்படின்ட்டு என்ன பண்ணுறார், ஒரு மாயை, ஒரு சிலை, அவனே மாதிரி பீமன் மாதிரியே ஒரு பலசாலியாக ஒரு சிலையை, இரும்பு சிலையை அனுப்புகிறார். அது இந்த ரோபோட் மாதிரி நடந்து போகிறது. அது போனோடனே பீமனா எனக்கு ரொம்ப பிடிச்சமான என் தம்பி பையனே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறான். ஆனால் மனுஷன் இல்லையா, கட்டிக்கிற போது அவன் மனசில் தோன்றுறது, துச்சாதனனை நெஞ்ச பொழந்து அந்த ரத்தத்தை குடிச்சு நீ துரியோதனை தொடையில் அடித்து நீ கொன்னுட்ட, அதுவும் குளத்துலேருந்து தேடி எடுத்துகிட்டு வந்து அடித்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி கட்டிக்கிறான். கண் தெரியாத போதும் சின்ன வயசுலேருந்தே அவன் அவ்வளோ பராக்கிரமசாலி. அவன் அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துருக்கான் திருதராஷ்டிரனுக்கு. அவன் கட்டின கட்டில் அந்த இரும்பு பொம்மை தூள் தூளாக உடஞ்சிடுது, பவுடர் ஆகிடுது. உடனே ஐயோ என் தம்பி பிள்ளையை நானே கொன்னுட்டேனே அப்படிங்கிறான். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், ஒன்றை தெரிஞ்சுனது அப்பா நான் பொம்மையை அனுப்பிச்சேன், இந்தா இப்போ பீமன் வரான் பாருங்கிறான். பீமனை நமஸ்காரம் பண்ணுறான். பீமன் நமஸ்காரம் பண்ணணுன்னா வாழ்த்துக்கள் சொல்கிறான்.
இப்படி சொல்கிற போது கொஞ்சம் நேரம் கழித்து காந்தாரி சொல்கிறா, மகுடம் சூட்டின பிள்ளைகளை நான் பார்க்கணும், யுதிஷ்டிரை நான் பார்க்கணும், யுதிஷ்டிரை வர சொல்லுங்கிறா. யுதிஷ்டிர் போகிறான் காந்தாரிகிட்ட. நார்மலி போக மாட்டாளா பெரியமாட்ட நமஸ்காரம் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி இவன் போகிறான். அவ்வளோ கண்ணை கட்டின்னு இருக்கா. கல்யாணம் மணிலேருந்து அவள் கண்ணை அவுக்கவே இல்லை. எக்ஸப்ட் ஒரே ஒரு தரம் துரியோதனுக்கு பலம் கொடுக்கணுங்கிறதுக்காக கண்ணை அவுத்தா. அதுவுமே கிருஷ்ணன் வந்து நீ வாழைத்தண்டை கட்டின்னு போடான்னு சொன்னால் வாழைத்தட்டி கட்டிட்டு போனதுனால அவன் தொடையில் பலம் இல்லாமல் போச்சு. பீமன் அடிச்சுட்டான். ஸோ இவன் ரெண்டாம் தரம் என் கண் குளிர நான் என்னோட தர்மனை பார்க்கணும், யுதிஷ்டிரை பார்க்கணும், வர சொல்லுங்க. யுதிஷ்டிர் போனான் கிட்டக்க. பழையபடி கண்ணை அப்படி கையை பிடிக்கிறான், நிறுத்துறா. நகர்த்தி விட்டுட்டு அங்கே துர்பதன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். யாருடான்னா கௌரவாளில் 100 பேர் பிரதர்ஸ், ஒரு சிஸ்டர். இந்த 100 பிரதர்ஸில் 99 பேர் காந்தாரிக்கு பிறந்தவா. இந்த ஒத்த மட்டும் காந்தாரியோட வேலைக்காரிக்கு பிறந்தவன். இந்த ஒதுங்கிற டைம் இருக்கும் இல்லையா, காந்தாரி ஒதுங்கி இருக்கிற போது நம்மால் கண் தரலாம் விளையாடிட்டார் வேலைக்காரியோட. இந்த வேலைக்காரிக்கு பிறவன் தான் இந்த துர்பதன், துர்தாசன் சொல்லலாம், துர்பதன். அவனை கொண்டு போய் தர்மருக்கு முன்னாடி நிறுத்திடுறார் கிருஷ்ணர். ஏண்டா நிறுத்துறாருன்னு இப்போ ஒரு கேள்வி வரும். எதுக்குடா கௌரவரில் ஒத்தம் மிஞ்சிருக்கான், இவனை எதுக்காக கொண்டு வந்து நிறுத்துறா? இந்த கதை நமக்கு தெரியாது. சொல்லி அந்த 5 கிராமம் கொடு, 5 வீடாவது கொடு அப்படிலாம் கேட்கறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த சண்டையெல்லாம் வேண்டாப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டான்ட்டு ஒரு தினம் யுதிஷ்டிர் அஸ்தினாபுரம் போகிறான் துரியோதனை பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த சண்டையெல்லாம் வேண்டாப்பா, எங்களெல்லாம் விட்டுடு, நாங்களும் உங்களை விட்டுடுவோம்னு கேட்க போகிறோம். கையில் ஒரு துரும்பு ஒரு இது கூட எடுத்துக்கல, ஆயுதங்கள் எடுத்துக்கல போகிறோம். அப்போ கர்ணனும் துரியோதனும் இந்த தர்மரை கட்டி போட்டு நம்ம ஜெயிலில் வச்சுருவோம், அப்போ பாக்கி பேர்லாம் அடங்கிடுவாங்க அப்படிங்கிறோம். அப்போ தான் இந்த துர்பதன் அப்படி அருவாள் எடுக்கலாம், எடுத்து ஆயுதம் இல்லாமல் வந்த தர்மனை யாராவது தொட்டிங்கன்னா நானே உங்களோட சண்டை போடுவேன், உங்கள் கழுத்தை நானே வெட்டிடுவேன். அவன் இப்போ நம்மளோட சண்டை போடவில்லை, அவன் ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கான், அவனை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது, அவனை ஜெயிலில் போடக்கூடாதுன்னு அப்போ தன்னோட பாக்கி அண்ணன் தம்பிகளை எதிர்த்து கர்ணனை எதிர்த்து அவன் சொல்கிறான். அப்போ தர்மன் வந்து அவனுக்கு ஒரு பிரதிஜை பண்ணுறான், நீ எனக்கு முன்னாடி தான் சாவ, அதனால் நான் போரில் ஒன்றை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற. அதை பீமனும் ஒத்துக்கிறான். எஸ், நீ வந்து தர்மரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணின, அதனால் நீ தர்மருக்கு முன்னாடி தான் நீ சாவிய ஒழிய பாக்கி பேரோட போரில் நீ சாக மாட்ட அப்படிங்கிறான். கிளியர், தர்மனுக்கு முன்னாடி தான் சாவ, அதான் லாஸ்ட் பட் பிஃபோர் தர்மன். எந்த இடத்துல செத்தாலும் அதுக்கு முன்னாடி சண்டையில் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ என்ன பண்ணுறா காந்தாரி, நான் கண் அவுக்க போகிறேன், என் புள்ள தர்மனை பார்க்க போகிறேன்னு அன்போடு சொல்லிட்டு இதை அவுக்கிற போது இவர் என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், நான் சொன்ன மாதிரி தர்மரோட கையை பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டு இந்த துர்பதனை நடி வச்சுடுறார். அவன் கண்ணை அவுத்த உடனே இந்த கண்ணில் இருக்கிற காந்தம் அவ்வளோ பவர், அது அத்தனை பேர் துர்பதனை அடிக்கிறது, துர்பதன் எரிஞ்சு பெறும். தர்மரை காப்பாற்றிட்டான். பங்காளி சண்டையில் கணக்கே கிடையாது, எங்கே யார் எப்படி பண்ணுவான்னு. இத்தனை நாளாக நம்ம அனுபவிச்சுருக்கா, நம்மள்ட்ட இருப்பானா, நாளைக்கு எப்படி இருப்பானே தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு அவள் இல்லாமல் அந்த குழந்தைகளை அவள் அன்பாக தான் வச்சுட்டு இருந்தா. யார்? காந்தாரியும் பாண்டுவோட குழந்தைகளை. ஆனால் பங்காளி சண்டை வந்துடுத்துனா இப்படி தான் எரிக்கிறதுக்கும் ரெடி. ஸோ இந்த இடத்துலையுமே பீமனையும் தர்மரையும் அவள் கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணான். யார்? திருதராஷ்டிரனும் காந்தாரியும். அதுவும் ஃபெயில் ஆகிடுது, அவளுக்கு தோற்று போயிட்டான். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரணும்னா ஒத்துமையாக இருக்கணும், விட்டு கொடுத்துட்டு போகணும். போயிட்டு போகிறதே ஆஃப்டர் ஆல் சித்தப்பம்புள்ள பெரியப்பம்புள்ள, ஈவன் சொந்தத்திலே வந்தாலும் அண்ணன் தம்பிகளுக்கு தானே, சகோதரிகளுக்கு தானே. இது எதுக்காக இவ்வளவு? நம்ம இதுதான் நமக்கு இவர் சொல்லித்தரார். யார்? வியாசர். இந்த கதையில் ப்ளீஸ் ஒத்துமையை கொலைச்சுண்டு சொத்துக்கு அடிச்சுக்காது. இப்போவும் நம்ம சமூகத்தில் நடக்கிறது, சொத்துக்காக என்ன வேணாலும் நடக்கிறது. வடநாட்டிலையும் பார்க்குறோம், தென்னாட்டிலையும் பார்க்குறோம்.
இதிலலாம் ஒன்றும் ஒத்துருக்குமோ ஒன்றும் இது கிடையாது. அடித்தடி தான். சொத்துன்னு வர்றபோது அன்பு, பரிவு, நம்மளோட இருந்த பிரியம் எல்லாம் போயிடுறது. இதில் ஒரு விஷயம் சொல்லணும். எங்கள் கிராமத்தில் சொத்து பிரிக்கிறது அப்படின்னா அன்னைக்கு அந்த அண்ணன் தம்பிகளுக்கு சோறு கிடையாது. என்னடானா, சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நானும் என் தம்பியும் பாகம் பிரிச்சுக்க போகிறோம் வச்சு. எங்கள் அப்பா வச்சுட்டு போன சொத்தை நாங்கள் 2 பேர் பிரிச்சுக்க போகிறோம். இது எக்ஸாம்பிள். எங்களுக்கெல்லாம் சொத்தெல்லாம் இல்லைப்பா. ஓகே, பாகம் பிரிச்சுக்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி என் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட மாட்டா, என் தம்பி பொண்டாட்டியும் அவனுக்கு சோறு போட மாட்டான். இப்போ பாகம் பிரிக்க போகிறோம், தனி சாப்பாடாக எடுத்து, தனி சமையக்கட்டு, தனி வீடாக எடுத்து இல்லையா, வீட்டில் சமையல் நடக்கும். ஆனால் பாகப்பிரிவினில் கையெழுத்து போட்டு வர வரைக்கும் சோறு கிடையாது. ஏண்டான்னா தஞ்சாவூருக்காரன் சோத்தை தின்னுட்டான்னா போடா நீ எடுத்துன்னு போடா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். வயசான வாழ்கிட்டேருந்து கேட்டுக்கலாம். வயிறு ரொம்ப எடுத்துனா தஞ்சாவூருக்காரன் நீ எடுத்துக்கடா, தம்பி எடுத்துக்கோமா, தம்பி அண்ணன் எடுத்துன்னு விடுமா. அதனாலேயே அந்த பொம்மநாட்டிலாம் சோறு போட மாட்டான். ஒருவேளை பிறந்த வீட்டிலேருந்து வர்ற போதே சொல்லி அனுப்புவாளாக இருக்கும் இந்த பொண்களுக்கெல்லாம். ஏய் கூட்டு குடும்பமாக இருக்கும் மாமியார் வீட்டில், நாளைக்கு பாகா பிரிவினைன்னா புருஷனுக்கு சோறு போடாதே அப்படி சொல்லி அனுப்புவாளாக இருக்கும். வெளியிலேருந்து வர பொம்மநாட்டிகள், உள்ளூர் பொம்மநாட்டிகள் தான், உள்ளூரில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் அவளுக்கு எது தெரியும் இப்படி தான் இருக்கணும்ட்டுனா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரிவினை, ஒரு மனஸ்தாபம், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், அதனால பாகம் பிரிகிறது, சொத்துக்கு அடிச்சுக்கிறான். அதெல்லாம் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஒத்துமையை சொல்லித்தரணும், விட்டு கொடுத்து போகிறத சொல்லித்தரணும். வேறு இன்னொரு கதையில் பார்க்கலாமா? இன்னும் நிறைய கதைகள் இருக்குது, தெரியாத கதைகள். அதில் மீட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீராமன் அருள் எல்லாரும் கிடைக்கட்டும். வாழ்க வளர்க. எல்லோரும் சந்தோஷமாக. ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.